தமிழ் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. "என்ன ஆச்சு தமிழ் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. "இல்லைம்மா, அவர்கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் என்னாச்சு? எதுக்காக நீ உண்மையை சொல்ல போகிற? அதெல்லாம் செஞ்சிடாத தமிழ், கண்டிப்பாக உண்மையெல்லாம் சொல்லிடாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தாமரை சொல்கிறாங்க. "இல்லைம்மா, என்ன நடந்துச்சு தெரியுமா? ஈஸ்வரி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட வராங்கம்மா, வந்து பேசுனாங்க. இங்கே பாரு, இந்த வீட்டோட வேலைக்காரி மலரை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அப்போ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக ஒன்றை நான் மாற்றி காட்டுறேன்" அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. "ஐயோ, அப்படியா சொல்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. "ஆமாம்மா, அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குமா, அதனால தானம்மா அப்படி சொல்கிறாங்க. அவங்க போய் சொல்கிறதுக்குள்ளே நானே போயிட்டு சொல்கிறேம்மா அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா, அதாம்மா நல்லது" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஐயோ தமிழே, தயவு செய்து அதெல்லாம் பண்ணிடாத, அது ரொம்ப பெரிய விஷயம், சரியா? வாழ்க்கையே போயிடும், நீ கண்டிப்பாக சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா இல்லைம்மா, என்னோட மனசாட்சி எனக்கு உறுத்துது, நான் கண்டிப்பாக அவர் வந்தால் சொல்லதாம்மா போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறாங்க. "ஐயோ, இவன் என்ன ஃபோனை கட் பண்ணிட்டா, மறுபடியும் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இல்லை, அவள் ஃபோன் எடுக்கலை. "ஐயோ, என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, ஃபோனை வேறு அவள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தாமரை கோவப்பட்டுட்டு இருக்காங்க. தமிழ் யோசிக்கிறாங்க, எப்படியாவது வந்து அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. பார்த்தா அங்கே அவர் நிற்கிற மாதிரி இருக்குது. "நில்லுங்க நில்லுங்க, நீங்கள் தயவு செய்து திரும்பிடாதீங்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்" அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அப்படியே நின்றுட்டே இருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை. "இங்கே பாருங்கள், கல்யாணம் நிறுத்தந்து நான் தான் ஃபோன் பண்ணி போலீஸ்கிட்ட சொன்னேன். அதனால தான் உங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு போனாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சொல்லிட்டோடனே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சேதுவோட மாமா நின்றுட்டுருக்காரு. "என்ன நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்னம்மா, நீ சொன்னதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமாம், நான் சொன்னதெல்லாம் உண்மை தான். நான் தான் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆனால் அவர்கிட்ட மறைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணுன்றதுக்காக தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியா, நீயா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், அவர் நல்லவர்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் டாக்டர் படிக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இதை நான் தடுத்து நிறுத்திட்டேன். ஆனால் இவரே என்னை படிக்க வைப்பார்னு எனக்கு அப்போ தெரியாது" அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. "இல்லை, நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் சொன்னேன். கடைசியில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க" அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. "இங்கே பாரு தமிழ், நீ தான் பண்ணன்னு இன்றைக்கி வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலை, இனிமேவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீ அந்த மாதிரிலாம் சேதுக்கிட்ட உண்மையை சொல்லிடாத. அப்படி நீ சொன்ன, உனக்கு கிடைச்ச இந்த நல்ல வாழ்க்கை உன்னை விட்டு போயிடும். சேது உன்னை கூட வாழவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், புரியுதா? நீ தயவு செய்து இந்த உண்மையை சொல்லிடாத" அப்படின்னு சொல்கிறாரு அவங்க மாமா. "அப்படியா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் சொல்கிறத கேளுமா, சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்கிறாரு அவங்க மாமா. சரி" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ போனோடனே அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அப்படி சொல்கிற மாதிரி அங்கேருந்து சேது வராரு. வந்தவொடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. "என்னது, அந்த பொண்ணே நீதானா? உன்னை உயிரோடவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. "என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க. அப்படியே பார்த்தா கனவு. ஐயோ, கனவு கண்டிருக்குமா? அப்போ அவருக்கு இவ்வளோ கோவம் வருமா? கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கனவுலேயே அவர் கழுத்தை பிடிச்சி சாகடிக்கிறாரு. அப்போ நிஜத்தில் என்ன நடக்கும்? ஐயோ, இந்த உண்மையை நம்ம சொல்லவே கூடாது, அம்மா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கிறாங்க. மாமாவும் இவரும் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ சேது உண்மையாகவே வராரு.